எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து மொபைல் ஃபோன் வந்து வாங்கணுன்ற ஆசையில் வந்து இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற மொபைல் ஃபோனை வந்து அப்டேட் பண்ணணுன்ற ஆசைகளும் வந்து பல பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்து மொபைல் ஃபோன் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து படிப்படியாக பார்க்கலாம். ஸோ மொதல் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பட்ஜெட். ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் வாங்கும்போது உங்களால் எந்த பட்ஜெட் வந்து முடியுமோ அந்த பட்ஜெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 15,000 ஒரு 20,000 ஒரு 10,000. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பட்ஜெட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்ஜெட் செலக்ட் பண்ண பின்னாடி இந்த மொபைல் வாங்கியிருக்கா நல்லா இருந்திருக்கும், அந்த மொபைல் வாங்கியிருந்தா நல்லாயிருக்கும், இன்னும் 2,000 போட்டு இந்த மொபைல் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் வந்து இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்துட்டு நீங்கள் நிலையாருங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இரண்டாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் சைஸ். ஸோ வந்துட்டு ஃபோன் சைஸ் வந்து எந்த அளவில் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது உங்களுக்குரிய உபயோகப்படுத்தும் போது வந்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் தான் வந்து பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்துட்டு 5.5 இன்ச் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து 16:9 ரேஷியோ வந்ததுனால வந்துட்டு அதை விட அதிகமான ஸ்க்ரீன் சைஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம். ஸோ உங்களுடைய கைக்கு வந்து எந்த ஸ்க்ரீன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா மொபைலும் மேக்ஸிமம் 5.5 இன்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே வந்து போதுமான அளவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா 5 இன்ச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மூணாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர். ஸோ வந்து ப்ராசஸர் வந்து 2 வகையான ப்ராசஸர் வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர், மீடியாடெக் ப்ராசஸர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா மீடியாடெக் ப்ராசஸர் வந்து கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ராசஸும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மொபைல் வந்து எந்த விதமான ஹேங்கும் ஆகாது. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். 7,000 ரூபாயிலேருந்தே வந்து ஸ்னாப்ட்ராகன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4வது விஷயம் வந்து எதை முக்கியமாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி. ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் பேட்ரி வந்துட்டு இப்போ வந்து நார்மலாக எல்லா மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸும் வந்து 4,000ன்ற விஷயத்தை வந்து 4,000 மெகாஆம்ப்ன்ற ஒரு அளவை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவு வந்து எல்லா மொபைல் ஃபோன்லேயும் இப்போ வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு நீங்கள் மொபைல் ஃபோன் வந்து 4,000 5,000 மெகாஆம்ப் இருக்குன்னா, ஸோ அதில் வந்துட்டு குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த விஷயம் இருந்தால் தான் வந்துட்டு உங்கள் மொபைல் ஃபோன் வந்து பேட்ரி வந்து சீக்கிரமாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ குயிக் சார்ஜ் இல்லைன்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துட்டு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். என்னுடைய நண்பர்கள்லாம் வந்துட்டு 5,000 மெகாஆம்ப் பேட்ரி வாங்கிட்டு 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காகவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நேரம் வந்து யாருக்கும் வர வேண்டான்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா. ஸோ வந்துட்டு கேமரா வந்துட்டு சில பேர் வந்து கேமரா வந்து சூப்பராக வந்துட்டு ஒரு எந்தூசியாஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கேமரா ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அதிகமாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு எனக்கு வந்துட்டு பட்ஜெட்டில் இருக்கேன், ஸோ வந்துட்டு நான் நல்ல மொபைல் ஃபோன் வாங்கணும், ஒரு நல்ல கேமரா டிஎஸ்எல்ஆர் எஃபெக்டில் வந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ரெட்மி Mi A1 அதே மாதிரி ரெட்மி Note 5 Pro. ஸோ இதிலலாம் வந்துட்டு டியூவல் கேமரா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற மொபைல்லேயே வந்து டியூவல் கேமரா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நம்ம தேவையை வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்து இப்போதைக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செல்ஃபியும் வந்துட்டு எல்லாமே நல்ல விஷயம், நமக்கு தேவையான அளவு வந்து பூர்த்தி செய்யுது. ஸோ இந்த விஷயமெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 5வது விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல பிராண்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெட்மி, லெனோவோ, மோட்டோரோலா இந்த மாதிரி விஷயம் ஒரு நல்ல பிராண்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த மொபைல்னே தெரியாது, ஆனால் வந்துட்டு இப்போ நெட்டில் போடுறாங்க நாப்டால் அந்த விஷயங்கள் அதிலெல்லாம் அதை பார்த்துட்டு வந்துட்டு வாங்காதீங்க. விளம்பரங்களை பார்த்து வந்து வாங்காதீங்க. நாப்டால் விளம்பரம் அந்த மாதிரி விளம்பரம் வந்து பார்த்து வாங்காதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனியாக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வாரண்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்துட்டு ஈஸியாக வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு உபயோகமாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளும் வந்துட்டு ஃபோன் வந்து உழைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனியாக பார்த்து வாங்கிக்கோங்க. சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு மொபைல் ஃபோன்
புதுசாக வாங்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கருத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரொசீஜர் வந்து ஒரு செக்லிஸ்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட் பண்ணி எழுதி வச்ச பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த க்ரைட்டீரியா கீழே எந்தெந்த மொபைல் வந்து வருதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படியும் ஒரு 3-4 மொபைல் வந்துச்சுன்னா அந்த மொபைலை வந்து யூடியூப்பில் வந்து பல பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் டெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லா விஷயத்தையும் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த மொபைல் வந்துட்டு இப்போ 3-4 மொபைலை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மொபைலை வந்துட்டு செலக்ட் பண்ணிங்க. இந்த விஷயத்தை தான் வந்து இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். ரொம்பவே இந்த உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.